உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் இந்த பையன்? நீங்க? அம்மா, இவரு மிஸ்டர் மோகன், மோகன் பப்ளிகேஷன் ஓனர். அவர் மயூரியை மீட் பண்ண இங்க வந்திருக்காரு. அவதான் ஏற்கனவே சொல்லிருக்காளே. இவர்தாம்மா நம்ம ஆர்டர் பகவத்கீதையை பிரிண்ட் பண்ண போறவர். சரி சரி சரி. வணக்கம் தம்பி. நல்லா இருப்பா. அந்த ஆண்டவன் உனக்கு வெற்றி மேல வெற்றி கொடுக்கட்டும். இவ்வளோ குறைஞ்ச நேரத்துல அவ்வளோ பகவத்கீதையை அச்சடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய வேலை. நாங்க உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஐயோ, என்ன பாட்டி இப்படி எல்லாம் சொல்றீங்க? பாட்டி, நீங்க எல்லாரும் பெரிய புண்ணிய காரியம் பண்றீங்க. இதுல நான் உங்களுக்கு துணையா இருந்துதானே ஆகணும். அதாவது நல்ல காரியத்துக்கு நாம எல்லாரும் ஒண்ணு சேரணும்ல. நான் செய்யலன்னா வேற யாராவது செய்வாங்க. பாட்டி, புண்ணிய காரியத்துல எல்லாரும் பங்கெடுத்துக்கணும்னு நினைப்பாங்கல்ல. நானும் அதுதான் செய்யறேன், வேற எதுவும் இல்ல. ஹாய், என் பேரு கௌரி. கமல். கௌரி. ஓ ஹாய், என் பேரு மோகன். இந்தாப்பா. பிரசாதம் எடுத்துக்கங்க. ஓகே பாட்டி. தம்பி, நீ உட்காருப்பா. நான் உனக்கு டிஃபன் ஏற்பாடு பண்றேன். ஐயோ இல்ல பாட்டி, அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியமே. நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையேப்பா டிஃபன் சாப்பிடுறியா இல்லையான்னு. நான் உன்கிட்ட கேக்குற கேள்வியே வேற. உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? உனக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்சது? பாட்டி, பிடிச்சதெல்லாம் இருக்குதா. ஆனா இப்ப நான் மயூரி மேடம பார்க்கணும். அதுவும் கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கணும். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டர் ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நீங்க அவங்களை கொஞ்சம் சீக்கிரமா வர சொன்னீங்கன்னா போதும். அட மயூரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அதுக்குள்ளேயே நாங்க உனக்கு சுட சுட டிஃபன் ரெடி பண்ணிடுவோம். எங்க குடும்பத்தோட வழக்கம் இது. எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட வச்சுதான் அனுப்புவோம். சரியா? ஆனா பாட்டி, நீ எதுவும் பேச வேண்டாம். நீ கண்டிப்பா டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும். வாமா சுந்தரி, என் கூட வா. பாட்டி, நானும் கூட வரேன். மோகன் சாருக்கு நானும் நல்லா சமைச்சு கொடுக்கறேன். அவருக்கும் தெரியணும் இல்லையா நம்ம ஃபேமிலியோட விருந்தோம்பல். கௌரி, நீயா கிச்சனுக்கா? ஏன் நான் கிச்சனுக்கு வரக்கூடாதா? இல்ல இல்ல இல்ல, நீ தாராளமா வரலாம். ஆனா என்ன, தெரியாத இடத்துக்கு யாராவது வந்தா கொஞ்சம் பயப்படுவாங்க. ராமேஸ்வரன், உன் குடும்பத்து மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்ல போல. உனக்கு இல்லன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் சொன்னபடி எதுவுமே நடக்கல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.